கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கேட்கிற என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் உரிமையோடு அங்கே கேட்ட காரியத்தை பார்க்கிறோம். தகப்பனே, சொத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பங்கை நீ தாரும் என்று சொல்லி அவன் கேட்டபோது அந்த பங்கை தகப்பன் பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நாம் கேட்கறதுல முக்கியமான காரியம் நமக்கும் தேவனுக்கு இருக்க உறவு ரொம்ப முக்கியமான காரியம். தேவ சமூகத்தில் நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிற நிலையில் தகப்பன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த அன்பின் இணைப்பில் நாம் இருக்கும்போது தேவ சமூகத்தில் நாம் கடந்து சென்று கேட்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த அருமையான இளைய குமாரன் கேட்டது போல விசுவாசத்தோடு நான் என் தகப்பனிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கான காரியத்தை நான் கேட்கிறேன். என்னுடைய தகப்பன் நல்லவர், நிச்சயமாக எனக்கு செவி கொடுப்பார், எனக்கு இறங்கி அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பின் மித்தம் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். எனவே இந்த கால வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இவர் தகப்பனிடத்தில் பிள்ளை சொல்வது போல சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக தகப்பன் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய தேவைகளை சந்திக்க நீங்கள் கேட்டதை கொடுத்து உங்களை தேய்ச்சி பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த கால வேளையில் என்ன ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மனத்துக்குள்ளே கவலையாக இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அதை தேவனிடத்தை சொல்லி கேளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சமாதானமான ஒரு நிலை காணப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவை பொருளாதார தேவையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய காரியம் சுகம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்ததாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தகப்பனிடத்தில் நாம் போய் கேட்கும்போது தகப்பனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. நாங்கள் எங்களுடைய உறவுகளிலே நாங்கள் கர்த்தாவே உத்தமமாக இருக்கும்போது நீர் நிச்சயமாக எங்களுக்கு கர்த்தாவே கேட்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செய்த தேவனாக இருப்பக்கா சோத்திரம். கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இந்த பூவுலகிலே நாங்கள் உமக்கு மகிமையாய் வாழ்ந்திருக்கும்படியாக, உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக இந்த பரிசுத்த நாமத்தை கர்த்தாவே நாங்கள் போற்றி துதித்து வாழ்ந்திருக்கும்படியாக இந்த கால வேளையிலே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்கிற காரியங்களை எங்களுக்கு நீர் கொடுத்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திருக்க அருள் செய்யுமப்பா. இந்த அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக சகல காரியங்களிலும் குறைவில்லாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை சகல காரியத்திலும் நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் நாங்கள் கேட்கிற இந்த காரியங்களும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு அருளப்படும்படியாகும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை துதித்து சோத்தரித்து இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த பூவுலகில் வாழ்ந்திருக்கும் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் கேட்கும்போது கேட்கிற காரியத்தை பற்றி முக்கியமல்ல, அந்த உறவு ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு தகப்பன் என்று சொல்லக்கூடிய நெல்லை பிள்ளையாகிய நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் பிள்ளைகள் முந்தி திருப்தி அடைய வேண்டும் சொன்ன தேவன் திருப்தி அடையும்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.